அதுக்கு சட்டமன்றத்துல சொல்றாரு, முதல் ஆண்டுலேயே இந்த ஆட்சி வந்த முதல் ஆண்டுலேயே துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர், ஒரு மூத்த அமைச்சர், அவர் பதிவு பண்றாரு. ஏன் மூத்த அமைச்சர் சொல்றேன்னா, பல காலம் அவர் இந்த அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த திராவிட அரசியல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர். இன்னும் கேட்டால் காட்பாடி போன்ற ஒரு கிராம பகுதியை சார்ந்தவர், விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர்களே எப்படி நாடகம் ஆடுறாங்க, மனசாட்சி அடகு வச்சுட்டு சட்டமன்றத்திலே அவர் பதிவு பண்றாரு. 2021 ஜூலை அந்த நேரத்திலே அந்த மழைக்காலத்தை தொடர்ந்து கூட்டப்பட்ட சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நாங்க இழப்பீடு மூலமும் காப்பீடு மூலமும் இதை சரி செய்து விடுவோம் அப்படின்னு யாரு துரைமுருகன் பதிவு செய்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர். இந்த சேதத்தை, இந்த நெல் கரும்பு விவசாயிகளுக்கான அந்த இழப்பீட்டை நாங்கள் இழப்பீடு தருவதன் மூலமும் காப்பீடு செய்வதன் மூலம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்க டீமை கூட அனுப்பி, இதை நான் எல்லா சேனல்லையுமே சொல்லியிருக்கேன். உங்க டீமை நீங்க அனுப்புங்க, உங்க யூனிட் அனுப்புங்க, உங்க ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புங்க, இல்லை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குங்க. ₹1 எந்த ஒரு விவசாயியாவது இழப்பீடோ காப்பீடோ வாங்கினாரா கேளுங்கன்னு. அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை.